தற்போது கிடைத்த அண்மை செய்தியின்படி தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பாமக நிறுவனரான திரு ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது சந்தித்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் தமிழரசி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்பொழுது எதற்காக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது? இது குறித்த தகவல்கள் என்ன? நீங்கள் தற்போது நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். சென்னை சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்திற்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், கே மணி, கே மூர்த்தி ஆகியோர் வந்திருக்கின்றனர். மேலும் அதிமுகவிலிருந்து அமைச்சர்கள் தங்கமணி, பி வேலுமணி, அதே போல கோகுல இந்திரா ஆகியோரும் வந்திருக்கின்றனர். அவர்கள் ராமதாஸ் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாக வந்தனர். வந்து வாசலில் இருந்தே வரவேற்றனர். அதே போல விஜயகாந்தின் இல்லத்தில் விஜயகாந்த், பிரேமலதா, தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் சுதீஷ் மற்றும் பார்த்தசாரதி ஆகியோர் இந்த விஜயகாந்தின் இல்லத்தில் இருக்கின்றனர். அவர்களை வரவேற்கின்றனர். அந்த நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஆனந்த்ராஜ் காட்டி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகள் இடம் பெற்றிருக்கின்றன. இந்த சூழலில் இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த இரண்டு தலைவர்களுக்கும் இடையே, இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான கருத்து மோதல்கள் என்பது தேமுதிக கட்சி துவங்கியதிலிருந்தே நீடித்து வருகிறது. குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த போது நடிகர்கள் நடிக்கத்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். அதே போல அவர் பாமக என்பது மதுவுக்கு எதிரான தொடர்ச்சியான பிரச்சாரங்களை முன்வைத்து வந்தனர். அந்த கருத்துக்களும் இடையே தேமுதிக மற்றும் பாமகவுக்கு இடையே பிரச்சனை என்பது நீடித்து வந்தது. தொடர்ச்சியாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடனான கூட்டணியில் தேமுதிக பாமக இடம் பெற்றிருந்தாலும் கூட ராமதாஸ் மற்றும் விஜயகாந்த் இருவரும் நேரடியாக சந்திப்பு என்பது நடைபெறவில்லை. குறிப்பாக பாஜக இவர்கள் இருவரையும் நேரடியாக சந்திக்க பல முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது நடைபெறவில்லை. குறிப்பாக இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இருந்தாலும் கூட இரண்டு கட்சிகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமை என்பது நிலவவில்லை. குறிப்பாக வட மாவட்டங்களில் பாமகவுக்கான வாக்கு வங்கியை சரித்ததில் தேமுதிகவிற்கு ஒரு முக்கிய பங்கு இருந்ததும் இந்த கூட்டணி இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையேயான ஒரு முக்கிய கருத்து மோதலுக்கு ஒரு முக்கிய காரணமாக போடப்படுகிறது. இந்த சூழலில் இப்போது இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கருத்து மோதல்களை கலைந்துவிட்டு இருவரும் ஒரு சுமூகமான ஒரு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல, அதாவது வரக்கூடிய தேர்தலில் இரண்டு கட்சிகளும் வெற்றி பெற வேண்டும், இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டு கட்சிகளும் ஒரு சுமூகமான ஒரு போக்கை கடைபிடிக்க, ஒரு சுமூகமான உறவை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்த, அதே போல பிரச்சாரங்கள் மற்றும் கட்சி, அதாவது தேர்தலின் போது கட்சி தொண்டர்கள் செயல்பாடுகளிலும் ஒரு சுமூகமான ஒரு உறவை கொண்டு வர தற்போது இரண்டு கட்சி தலைவர்களும் இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளையும் சந்திக்க ஒரு நிர்பந்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. ஏனெனில் வரக்கூடிய தேர்தலில் இரண்டு கட்சிகளும் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு இடையேயான பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த கூட்டணி அமைந்த போது தேமுதிக அதிமுக இந்த கூட்டணிக்குள் வருவதில் ஒரு நீண்ட இழுபறி என்பது நீடித்தது. அதற்கு காரணமே பாமகவிற்கு ஒதுக்கிய இடங்களை கட்டாயம் தேமுதிகவிற்கு ஒதுக்க வேண்டும், அதாவது பாமகவிற்கு ஒதுக்கிய 7 இடங்களை கட்டாயம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து தேமுதிக வைத்தது. இதன் காரணமாகவே கூட்டணி இழுபறி என்பது தொடர்ந்து நீடித்து வந்தது. எனவே இந்த கசப்புகளை எல்லாம் மறந்து இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து தொண்டர்கள் இந்த தேர்தலுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது தேமுதிக பாமக இரண்டு அணிகளும் தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி கட்சிகளாக இணைந்து தற்பொழுது அவர்களுக்கான தொகுதி பங்கீடில் ஒதுக்கீடும் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்பொழுது இந்த கட்சிகள் இரண்டும் இணைந்திருப்பதன் மூலமாக இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு களையப்பட்டு தற்பொழுது இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மோதல் களையப்பட்டு இதற்கு மேல் இந்த இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா கடந்த முறை தேர்தலிலும் கூட தேமுதிக அப்போது, அதாவது 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது தேமுதிக என்பது எதிர்கட்சியாக இருந்தது. எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் இருந்தார். அப்போது
அப்போது பாமக பாஜகவுடன் கூட்டணி வைத்த போதே தேமுதிக இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடாது என்பதை முதல் கட்டளையாக பாஜகவிற்கு விடுத்திருந்தார். இருப்பினும் கூட அப்போது பாமக தேமுதிக இரண்டு கட்சிகளும் பாஜகவுடனான கூட்டணியில் இடம்பெற்றது. இருப்பினும் கூட தேமுதிக போட்டியிட்ட இடங்களில் பாமக ஒத்துழைப்பை கொடுக்கவில்லை. அதே போல பாமக போட்டியிட்ட இடங்களில் தேமுதிக ஒத்துழைப்பு என்பது கொடுக்கவில்லை. இதனால் இரண்டு கட்சிகளும் கட்சியில் நின்ற வேட்பாளர்களும் தோல்வி அடைந்தனர். இந்த சூழலில் அதற்கு பிறகாக கடந்த 5 ஆண்டுகளிலும் கூட தொடர்ச்சியாக பல்வேறு விவகாரங்களில் குறிப்பாக விஜயகாந்த் அனைத்து கட்சி தலைவர்களுடன் டெல்லியில் காவிரி விவகாரம் குறித்து தொடர்பாக பிரதமரை சந்திக்க சென்ற போது பலமுறை பாமகவிற்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் அப்போது பாமக மட்டும் அதில் பங்கேற்கவில்லை. அதே போல பல்வேறு கட்டங்களில் குறிப்பாக கடந்த சில நாட்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கூட தேமுதிகவை ராமதாஸ் கடுமையாக விமர்சித்தார். இந்த கட்சிக்கு, அதாவது தேமுதிகவிற்கு கட்சியும் இல்லை, அந்த கட்சிக்கு கொள்கையும் இல்லை என்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இந்த சூழலில் தற்போது இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணிக்குள் வந்திருப்பதன் காரணமாக இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்த வேண்டும். மேலும் இந்த கூட்டணி அமைப்பதில் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இருந்தக்கூடிய மோதல், அதே போல இரண்டு கட்சிகளும் ஒரே தொகுதியை கேட்டதன் அடிப்படையில் எழுந்த பிரச்சனை, இவை அனைத்தையும் ஒரு சுமூகமான ஒரு சூழலுக்கு ஏற்படுத்த வேண்டும். தற்போது அதிமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் அதிமுகவிற்கான தொகுதி பங்கீடு என்பது முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில், அதாவது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகின்றன என்பது தொடர்பான தொகுதி பங்கீடு என்பது முடிவடைந்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு சுமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இரண்டு கட்சி தொண்டர்களையும் களத்தில் ஒற்றுமையாக பணியாற்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. இதற்கு அதிமுகவும் இத்தகைய, அதாவது பாமகவை அதிமுகவும் நிர்பந்தப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு பின்புறமாக, அதாவது அதிமுக மற்றும் பாஜக இதற்குடைய சந்திப்பை நடைபெற வேண்டும் என்ற அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு அறிவுறுத்தலும் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தமிழரசி, தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்பொழுது விஜயகாந்தை சந்திக்க வருகிறார். இப்பொழுது அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அதிமுகவை சேர்ந்தவர்கள் இந்த இருவருக்கும் இடையில் ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுத்துவதற்காக இந்த சந்திப்பானது நடைபெறுகிறதா? இது குறித்த தகவல்கள் என்ன? நிச்சயமா, அதாவது இந்த இருவரது சந்திப்பிற்கு பிறகும், அதாவது இவர்கள் இருவருமே என்பது ஒரு நீண்ட காலமாக இந்த இரண்டு தலைவர்களும் சந்திக்கவில்லை. குறிப்பாக கடந்த முறை தேர்தல் இரண்டு கட்சிகளும் இருந்தாலும் கூட அப்போதும் ராமதாஸ் மற்றும் விஜயகாந்த் சந்திப்பு என்பது நேரடியாக நடைபெறவில்லை. அப்போது தொகுதி ஒப்பந்தம் நடைபெற்ற போதும் சரி, அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டங்களிலும் சரி, அன்புமணியே பங்கேற்றார். அந்த கூட்டங்களில் ராமதாஸ் வருவதை தவிர்த்தார். எனவே அதாவது ராமதாஸ் மற்றும் விஜயகாந்த் சந்திப்பு என்பது பல ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது நடைபெறியிருக்கிறது. இதற்கு, அதாவது இந்த சந்திப்பை அதிமுக தற்போது இங்கு அமைச்சர்கள் எஸ்.சி. வேலுமணி மற்றும் தங்கமணி வந்திருக்கின்றனர். அதே போல கோகுல இந்திராவும் வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த இரண்டு கட்சிகளும், அதாவது அதிமுக கூட்டணியில் இந்த இரண்டு கட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கலைந்து அனைத்து கட்சி தொண்டர்களும் அனைத்து தொகுதிகளிலும் பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பை தற்போது நடைபெறுகிறது. இதற்கு, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல அமைச்சர்களும் இங்கு வந்திருக்கின்றனர். இந்த கூட்டணியில் அதிமுகவும் இடம்பெற்றிருப்பதன் காரணமாக இவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு சுமூகமான இந்த சந்திப்பு ஒரு சுமூகமாக நடைபெற வேண்டும். இரண்டு தலைவர்களும் சந்திக்கும் போது வேறு எந்த பிரச்சனையும் எழக்கூடாது என்பதற்காக அதிமுக தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள் வந்திருக்கின்றனர். அவர்களும் ராமதாஸ் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பாகவே விஜயகாந்தின் இல்லத்திற்கு வந்து ராமதாஸை அமைச்சர்களும் வரவேற்றனர். அந்த காட்சிகளை கூட நாம் பார்த்தோம். அமைச்சர்கள் தங்கமணி, எஸ்.சி. வேலுமணி ஆகியோர் ராமதாஸை விஜயகாந்தின் இல்லத்திற்கு அவர்கள் வரவேற்றனர். அதாவது அதிமுக இந்த கூட்டணி என்பது ஒரு சுமூகமான ஒரு கூட்டணியாக இருக்க வேண்டும். தேர்தலின் போது எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதிமுக இவர்கள் இருவரையும் சந்திக்க தற்போது இந்த ஏற்பாடுகளை செய்திருப்பதாக இதன் மூலம் தெரிய வருகிறது. மேலும் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அதிமுக தரப்பிலிருந்து அமைச்சர்களும் பத்திரிகையாளர்களை சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது ஏற்கனவே தேமுதிக தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று திரும்பிய போது பல்வேறு கட்சி தலைவர்கள் அவரை சந்தித்தார்கள். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும்
துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் அவரை சந்தித்தார்கள். ஆனா பாமக தரப்பிலிருந்து யாரும் சந்திக்கவில்லை. தற்போது ஒரே கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் அவரது உடல் நலம் குறித்து விசாரிப்பதற்காகவும் வந்திருப்பதாகவும் இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என பாமக தரப்பிலிருந்து தற்போது தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் கூட இந்த தற்போது ஒரே கூட்டணிக்குள் இருப்பதன் காரணமாக ஒரு சுமூகமான போக்கையும் தொண்டர்கள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் அத்தகைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது என்று கூறலாம். தமிழரசை தொடர்ந்து இந்த சந்திப்பானது இன்னும் எவ்வளவு மணி நேரம் நடைபெறவிருக்கிறது? தொடர்ந்து மற்ற கூட்டணி கட்சிகளுடைய முக்கிய நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள்? இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதாவது நேற்றைய தினம் அதிமுக அலுவலகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் என்பது நடைபெற்றது. அதில் பாஜகவில் இருந்து பியூஷ் கோயல் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற ராதாகிருஷ்ணன் பங்கேற்கின்றனர். அதே போல பாமக தரப்பிலிருந்து ஜி.கே. மணி பங்கெடுத்திருந்தார். அதே போல தேமுதிக தரப்பிலிருந்து சுதீஷ் பார்த்தசாரதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டணி ஒப்பந்தம் என்பது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் 120 என்பது தொடர்பான தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட்டது.